ஒரு நாள் லீவ் போட்டாங்க, ஒரு 2 நாளோட லீவ் போட்டு சந்தை எடுத்துருக்காங்க. என்ன பண்றது? நான் ஒரு 4-5 நாள் விடுவேன் நினைச்சேனே. இப்படியே போய்க்கிறதுக்கு பேசாம ஊருக்கு கூட போலாம் பாக்குறேன். எல்லாம் பயந்து ஓட்டம் இருக்கு. சைட்ல வந்து எவன் எல்லாம் இடிச்சு அப்படி ஓடிட்டே இருக்கான், நிக்காம ஓடிட்டு இருக்கான். ஆனா வாழ்க்கையே வெறுத்து போச்சு. காலையில எந்திரிச்சா வேலை, திருப்பி சாயங்காலம் வந்து படுக்கிறான், திருப்பி வேலை, இப்படியே இருக்கும்போது நம்ம என்ன பண்றது? என்ன ஊருக்கு தான் இருக்கேன். நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன பண்ணுவான்? ஊருக்கு போய் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறான்? இங்க இருக்கதான் அதே பண்ண போறான். அங்கே வேலை. ஊருக்கு போய் என்ன பண்ண போறேன்? இங்க உனக்கு மாசம் சம்பளம் வருது, சாப்பாடு ரூம் இருக்கு. ஊருக்கு போய் என்ன பண்றேன்? பாம்பு போடுறேன் இல்ல, பாம்பு போட்ட மேட்ரு முடிஞ்சது இல்ல. ஒரு பாம்பு போட்டான், எல்லாம் பேசி முடிச்சாச்சு, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன இருக்கு? முடிஞ்சது, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. கவலைப்படாத. ஊருக்கு 2 வருஷம் இருக்கணும். ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட ஜாலியா இருக்கணும். கல்யாணம் உயிரோட இருக்கட்டும்ல, அதுக்கு உயிரோட இருக்கட்டும்ல. உயிர் தான் முக்கியம். பயப்படாத இருக்கணும். அப்படியே போயிட்டே என்னத்த கொண்டு போட்டு இதை பண்ணி 20 வருஷமா இங்க இருக்கீங்க. என்ன எதுக்கு இருக்கீங்க 20 வருஷமா இங்க? நம்ம குடும்பத்தை வேலை உண்டு வெட்டி ஒண்ணு இருக்கான். இதுக்காக குடும்பம் என்ன குடும்பம் 20 வருஷமா இருந்தவங்களுக்கு இருக்கிறது கேஸ் பிளான் உள்ள. 20 வருஷமா கம்பெனி இருக்கீங்க. 20 வருஷமா இருந்தாலும் இருக்கிறது கேஸ் பிளான் உள்ள. நான் ஒரு நல்லது கட்டது. அவன் 2 வருஷத்துலயே 3 வருஷத்துலயே சூப்பர்வைசர் ஆகிட்டு போயிட்டு நீங்க 20 வருஷமா இருந்து இப்படி லேபர்ல இருந்தா எப்படி எதையும் சம்பளம் இருந்தா குடும்பம் முன்னேறுமா? இன்னொரு ப்ரொமோஷன்ல பண்ணுவான். ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ப்ரொமோஷன் வாங்கிட்டு படிப்பு இல்ல நம்ம நீங்க கீழோட்ட போயிட்டு இருந்தா எப்படி படிப்பு இல்லாம எவ்வளவு வேற அங்க தொழில் தெரியும். தொழில இல்ல வரவன் 2 வருஷத்துல வரவன் ஃபோர்மேன் ஆகறான், சூப்பர்வைசர் ஆகுதான். மாணிக்கத்தை ஃபோர்மேன் ஆகறான். எத்தனை நாள் லீவ் விட்டாங்க? ஒரு நாள் தானே விட்டாங்க. ஒரு நாள்லயே உங்களுக்கு புரியுது. இன்னும் லீவ்னா ஒரு நாள் லீவ் விடல. எனக்கு லீவ் பத்தல. நான் நாளைக்கு லீவ் போட போறேன். நீங்க இருக்கீங்க 20 வருஷமா வெளியே தானே எப்பவுமே நாள் மாதிரி. நான் வேலைக்கு போக மாட்டேன். வெள்ளிக்கிழமை வேலைக்கு. நீங்க இருக்கீங்க 20 வருஷமா இல்ல வரல. நீங்க அவன் வந்து 16 மாசம் அவன் ஃபோர்மேன் ஆகிட்டான். படிச்சிருக்காப்ல. படிப்புங்க முக்கியமே கிடையாது. படிப்புங்க முக்கியமே கிடையாது. நான் சொல்ல கேட்கல. இப்போ வந்து ஆளோட வேலை பார்த்தோம்னா எந்த தொல்லை எல்லாம் போயிடும். மனசு கஷ்டம். அது உண்மை. பழக்க வழக்கம் கரெக்டாக நீடிக்கும். வருமானம் கரெக்டாக மாதம் சம்பளம் கரெக்டாக வந்துடும். இதே இப்போ இந்த ஒரு போஸ்டிங்காக போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நம்பர் உட்காந்து இருக்க முடியாது. நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? நான் இருக்கேன் அப்படி சொல்லுவீங்க. நான் இருக்கேன் அப்படி சொல்லுவீங்க. அப்படியே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கேன். இது சுத்தப்பட்டு வர 20 வருஷம் ஒரே இடத்துல ஓட்டுறோம்னாக்க எப்படி? இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தினால தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதே போஸ்டிங் மாறி போயிருந்தா 3 மாதத்துலேயோ 4 மாதத்துலேயோ 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலேயோ பேசி அனுப்பிவிட்டுருப்பாங்க. பெட்டிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக சரி பேசிக்கிட்டு இருங்க. வர்றேன். லேட்டாக வர்றேன். வீட்டில் ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு. பேசிட்டு வரேன். சரி ஓகே. എവിടെ ഇന്നത്തെ കാര്യമെല്ലാം അറിയണ്ടേ നീ? എങ്ങനെ സൈറ്റിലത്തെ കാര്യം കണ്ടാ? സൈറ്റിൽ ഒന്നും ഇല്ലടേ. സൈറ്റിൽ എന്ത് പറയാ? എടാ നമ്മൾ ചുമ്മാ എന്താ മെറ്റീരിയൽ ഒക്കെ ചെക്ക് ചെയ്തോണ്ടിരുന്നപ്പോ അതിന്റെ ഇതിനകത്ത് വന്നിട്ട് ചുമ്മാ എന്താ ദീപാവലിക്ക് മറ്റേ ഇത് വിടുമല്ലോ, പടക്കം വിടുന്ന പോലെ 2-3 സംഭവം പൊട്ടി. വേറെ പയ്യന്മാരൊക്കെ വിളിച്ച് കാണിച്ചു തന്നു സംഭവം. ഞാൻ ചുമ്മാ ഇവിടുന്നായിരിക്കും പറഞ്ഞ് വിട്ടു. കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോൾ വീട്ടിൽ നിന്ന് കോൾ വരും. ഇതേപോലെ സംഭവം അവിടെ ഭയങ്കര പ്രശ്നമാണ്, അങ്ങനെയാണ് ഇങ്ങനെയാണ്. പിന്നെ അങ്ങ് ടെൻഷൻ കയറിയില്ല. എല്ലാം ഫോൺ എടുത്ത് പറഞ്ഞ് ഇത് നോക്കാൻ തുടങ്ങി. ഏതാ ന്യൂസും കാര്യങ്ങളും നോക്കാൻ തുടങ്ങി. പിന്നെ ടെൻഷൻ തന്നെ. കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോൾ സൈറ്റൊക്കെ എല്ലാം ലൈറ്റൊക്കെ ഓഫ് ചെയ്തു. ഒരു ഇൻഫർമേഷൻ കിട്ടിയില്ല. കുറെ അങ്ങ് പോയി. നമ്മളെ ക്ലയന്റ് അവര് 9 മണിക്ക് അവരുടെ റൂമിൽ പോയി. നമുക്ക് ലേറ്റ് ആയിട്ടാണ് അങ്ങോട്ടത്. അവരൊക്കെ നേരത്തെ പിന്നെ ഇവിടെ വന്ന് പിന്നെ എന്തുവാ പിന്നെ വന്നിട്ട് ഉറങ്ങി. നീ ഉറങ്ങി. നീ നാട്ടിൽ നിന്ന് നിന്നെ കഷ്ടകാലത്തിനാണ് ഇങ്ങോട്ട് കയറ്റി വിട്ടത്. ഇവിടെയും കഷ്ടകാലം. എവിടെ കാലം കുത്തുന്നു അവിടെ നാശം. ഞാൻ അടുത്ത് എന്നാ നാട്ടിൽ പോണത്? ഇപ്പൊ എല്ലാവർക്കും കൂടെ ഒരുമിച്ച് അങ്ങ് പോവായിരുന്നു. നീ റെഡിയാ? നമ്മൾ പാവപ്പെട്ട നമ്മളുണ്ടല്ലോ നിങ്ങളെ കൊണ്ടുതന്നെ പോകും. ഒറ്റയ്ക്ക് പോകുന്ന പരിപാടിയേ ഇല്ല. കൂടെ ആളെ കൊണ്ടുതന്നെ പോകും. തീരുമാനമായി. പിന്നെ അടുത്ത ദിവസം ഒരു ലീവ് കിട്ടുമെന്ന് വിചാരിച്ചപ്പോ ലീവ് പറഞ്ഞതാ. ആർക്ക് ലീവ് കൊടുക്കണ്ടാണ്? നേരത്തേക്ക് ലീവ് അടച്ച് ഇന്നേക്ക് വന്നിട്ട് അതേമാതിരി ലീവ് ആയിരിക്കും சொல்லிட்டு எழுப்பினது 3:30. 4 மணிக்கு டியூட்டிக்கு போகணும். நானே லீவுன்னு தான் தூங்குனேன். எழும்பி வெளியே பார்க்குறேன். எல்லாரும் துணி பண்ணிட்டு டியூட்டியை போயிட்டு இருக்காங்க. மாச சம்பளம் ஆச்சுல, கடைசி ஆச்சுல.
போய்தான் ஆகணும், வேற வழி இல்ல. காப்பி அடிச்சேன். நம்மளுக்கு அந்த டீ பழக்கம் இல்ல. நான் சனிக்கிழமை போவேன், தோசை தருவாங்க அன்னைக்கு போவேன், செவ்வாய்க்கிழமை இட்லி அன்னைக்கு போவேன், மற்ற நாளெல்லாம் ஒரு காபி மட்டும்தான். ஒரு ரெண்டு கேக்கு ரெண்டு மதி. ஒரு சூப்பர் மார்க்கெட் மொத்தத்துல வச்சிട്ടുണ്ട്. உச்சைக்கு போக மாட்டேன், இந்த சூட்ல நடந்து போறது ரொம்ப கஷ்டம். உச்சைக்கு போக மாட்டேன், ஈவினிங் அதுபோல டியூட்டி போகும்போது 2 கேக்கு அவ்வளவுதான். நீ பிடிச்சா நான் കഴിച്ചിട്ടேன். நீ மெஸ்ல சாப்பாடு ஒன்னும் இடத்துல இல்ல, ജീവിക്കണ്ടേ? നീ വേണമെങ്കിൽ ജീവിക്കണേ, മരിക്കടേ. നിങ്ങൾ പറയുന്ന സൂപ്പർ മാർക്കറ്റ് മൊത്തം വാങ്ങിച്ച് കഴിക്കാൻ പറ്റും. നമുക്ക് അത് മതി, നമുക്കത് മതി. അവിടെ കിട്ടണേ കഴിച്ചിട്ട് ഇപ്പൊ സമയം ഞാൻ പോയി കഴിച്ചിട്ടുണ്ട്. നിങ്ങൾ കഴിച്ചാ? സമയം മണിയാളെ മെസ്സ് അടങ്ങുന്ന സമയമായി. ഞാനിപ്പോ പോയി കഴിച്ചിട്ട് ശരി போயிட்டு வாங்க, சாப்பிட்டு வாங்க. പോയിട്ട് വരാ നീ. ഞാൻ നോക്കട്ടെ, ഞാൻ സമയമായില്ല, നീ കഴിച്ചിട്ട് പോയി കിടക്കണം. ഡ്യൂട്ടിക്ക് പോകണം. நாளைக்கே தான் இருப்போம், பேசிட்டு தான் இருப்போம். நான் நல்லா ശരി ശരി. சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுல. தம்பி காலேஜ் போயிட்டானா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கான்? கட்டாகுது பொண்ணு, கட்டாகி போச்சு பொண்ணு. சவுண்டா பேசுங்க. ஏ போன காலமாப்பா, போன் கட்டாகி போச்சு. வச்சம் தெரியல, போன காணும். மாணிகா என்னண்ணே சொல்லுண்ணே. போன் பேசிக்கிட்டு கட்டாகி வச்சு போனே வச்சது இல்லையா? போனை தெரிப்பதே என்னண்ணே, நீ தானே பேசிக்கிட்ட போன. போன் வந்து உட்காந்து பேசினேன், அப்புறம் அதுக்கு பிறகு பேசி பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்தானே. போனை போய் கட்டாயிருச்சா? கட்டாயிடுச்சு, போன் வரல. அது சரி. வேற இங்கே தேடி பாருங்க எடுத்தாலும் நாங்கள் வச்ச யாபமும் இல்லை எனக்கு. இங்க இருக்க வாய்ப்பு இல்லை. அங்க வரல, உங்க வீட்டுல வரல. இல்லை, எல்லாம் தேடி பார்த்தேன். இருக்குதா? பிளாங்கட்டே ஒரே உதவி பார்த்தாச்சு. பிளாங்கட்டுக்குள்ளேயே இல்லை, இருக்கிறது ஒரு பிளாங்கட் தான் இருக்கு. தலைவாடிக்கிறா ஒரு ஒன்று சாப்பிடுறீங்களா? ஒன்று சாப்பிடுறீங்களா? வாழைப்பழத்துக்கு நம்ம போன பாருங்க ஃபர்ஸ்ட். வாழைப்பழம் எங்கே வைக்கல, வேற எங்க? அதே மாதிரி பாருங்க. எங்கேயாவது கொண்டு போட்டுட்டு போனதை நம்ம எங்க வேணும் எங்க எடுத்து அப்போ ഫോണ് മാറിയിട്ടാ. ഞാൻ എന്റെ റൂമിൽ ഒരിക്കലും ഫോൺ ഉണ്ടാ. போன காலம் மட்டும் எங்கேங்க பேசுறது? ரூமில் உள்ள ஆளுங்க எங்கே பார்த்து நான் சந்தைப்படுற மாதிரி இல்லை, ரொம்ப சங்கடமாக வீட்டுக்கு காரியம் என்ன செய்யுது? வீட்டுக்கு போற 10 மணி நேரம் அப்படித்தானே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. பேசலாம், என்ன பிரச்சனை இல்லை. சரி, இனி டைம் இருக்கலாம், பேசலாம்ல. மறந்து எடுத்து கல்யாணம் காட்சி பண்ணவங்கள அருமை தெரியும், கல்யாணம் காட்சி பண்ணாதவங்க ശരി പോട്ടെ. ഗൾഫിലുള്ളവർക്ക് ആർക്കൊക്കെ ഇങ്ങനെ ഒരു അബദ്ധം പറ്റിയിട്ടുണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ട് ഒന്ന് കമൻറ്റ് ചെയ്യണേ. ഇഷ്ടപ്പെട്ടാൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണേ.